உலகத்தவர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்ப எங்க நிற்கிறோம்னு சொன்னா இலங்கை மட்டக்களப்பு பாசிக்குடா. இலங்கை மட்டக்களப்புக்கு பாசிக்குடாவுக்கு போய் கொண்டிருக்கிறோம். விக்ரம்ன்றதை விட போய் கொண்டிருக்கிறோம். அந்த லொகேஷன் தானே இது. இந்த பின்னுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பொல்நறை பொருளை இந்த கார் எல்லாம் போது பொல்நறை பொருளையும் இந்தியாவில் வந்து வெற்றியில் இருந்து வருது. நாங்கள் இப்போ ஒரு முச்சந்தில நிற்கிறோம், ரவுண்ட போல நிற்கிறோம். இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் உள்ள போகணும் பாசிக்குடாவுக்கு. மற்றது பஸ்ஸில் வராக்கள் இடத்துல இருந்து ஓட்டோ பார்க் இருக்குது. அதில் ஓட்டோ பிடிச்சி போகலாம். ரேட்டுகள் என்ன விளக்கம்னு தெரியல, அவன்டா கேட்க வேணும். இடத்துல இருந்து 6 கிலோமீட்டரா. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் விரிவாக பார்ப்போம். வாழைக்கேணி போகுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஓட்டோ நிற்கிது, ஓட்டோ படியாக நிற்கிறாங்க அப்படிங்கிறான். இவ்விடத்திலிருந்து கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் போகணுமா? இவ்விடத்திலிருந்து 6 கிலோமீட்டர் போகணும். இவ்விடத்தை வந்தா எவ்வளவு என்ன புடிங்கன்றதா கேட்டு அறிவுமா. தம்பி வணக்கம். தம்பியில பேர் என்னப்பா? போட்டோல பேர் நீங்க இருங்க. நீங்க தம்பியில பேர் என்னப்பா? சஞ்சீவன். 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 தம்பி நீங்க இவ்விடம் தானா? ஏரியா இவ்விடத்தான் என்ன? ரைட். அப்ப நீங்க என்னன்னு சொன்னா நீங்க ஓட்டோ எவ்வளவு காலமா ஓடுறீங்க? ஒரு 5 வருஷம். 5 வருஷமா? 5 வருஷம் ஓட்டோ ஓடுறீங்க. இவ்விடத்தானே பார்க்கிங்? இவ்விடத்தான் இந்த இவ்விடத்திலிருந்து பாசிக்குடா போறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் எவ்வளவு எடுக்கிறீங்க? எவ்வளவு நேரம் அதுல நிற்பீங்க நீங்க? காலம்பரம் எத்தனை மணிக்கு வருவீங்க? காலையில ஒரு 7-7:30 வந்துருவோம். காலம்பரம் 7-7:30 வந்து அந்த ஒரு ஈவினிங் ஒரு 6-6. ஈவினிங் 6:30 வரை நிற்பீங்க. அப்ப அதுக்கு 6:30 திப்பாடு யார் நிக்கிறவங்களா விடத்த? அப்படி சந்தேகம் யாரும் 1000 வாராங்கன்னு சொன்னா நிப்போம். போன் கயர்கள் எல்லாம் விடத்த வர்றதா உங்களுக்கு? வெளியில இருந்து டூரிஸ்ட் எல்லாம் வரக்குள்ள விட்டா ஏரியாவே உங்களுக்கு இப்ப அறிவிச்சு தருவாங்க. இப்ப சராசரி இப்ப நீர் இப்ப விடத்துல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் வருமே அப்படியா? 6 கிலோமீட்டர்னா இப்ப எவ்வளவு ரேட் எடுப்பீங்க இங்க? 600 ரூபா எடுப்போம், 700 ரூபா. 600 ரூபா தொடக்கம் 700 ரூபா வரையும் எடுப்பீங்களா? ரைட்டா. இந்த லக்கேஜ்கள் நம்பர் டிபார்ட்மெண்ட் இருக்கா? ஆக்கள் ஒரு ஆள் அப்படி 2 பேர் கூட இருந்தா அப்படின்னு விளக்கம். சாதாரண மேக்ஸிமம் 3 பேர் தான் ஏற்றலாம். நீ அப்படி லக்கேஜ் கூட அப்படி கூட கொஞ்சம் கூட எடுப்போம். கூட அப்படி இருந்தா ஒரு 100-200 ரூபா கூட. அப்ப ஒரு ஆள் அப்படி யாரும் கூட இருந்தா நீங்க கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போடுவோம். லக்கேஜ் விளக்கம் எல்லாம் என்ன? இப்போ லக்கேஜ் என்னக்குள்ள இப்போ நீ நிறைய பேர் கூட கொஞ்சம் லக்கேஜ் கூட வரும். சில டைம் 2 ஆட்டோ போட வேண்டி வரும். 2 ஆட்டோ அப்படி. இப்ப தொடர்ச்சியா ஒரு 4 நாள் லீவ் வேணே. நீ 4 நாள் லீவுக்குள்ள டூர்ஸ்ல அப்படி வந்தவங்கள என்ன கொஞ்சம் சவுப்பு அந்த தரம் சவுப்பா? இப்பதான் போயிட்டு வந்து நான் பாஸ்கோட இப்ப போயிட்டு வந்து நான் போயிட்டு வந்தேன். அப்ப அதுல போறதுக்கு டூரிஸ்ட் வருகை வந்து கொஞ்சம் குறை வரைக்கும் அப்படி. இப்ப பெரும்பாலும் ஓட்டோவில் ஏறுறவங்க இப்ப உள்நாட்டு இந்த அதாவது எப்படி என்ன சொன்னா இப்ப வெளியில இருந்து கொழும்புல இருந்து வரவங்க அப்படி ஏறுவாங்க. இல்லைன்னா அம்பாறை மட்டக்களப்பு இருந்தா இல்ல மேக்சிமம் இப்ப கொழும்பு இருந்து வராக்களும் இங்க வந்து இறங்குவாங்க. பாசிக்குடா போறோம் சொன்னா பட் அங்க இருந்து எங்க அம்பாறை அப்படி சைடு வராலும் இங்க வந்து இறங்குவாங்க. இதுல இது வந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான் வரும். மற்றதால வாழைச்சேரி சுத்தி போகலாம். அதுலயும் கொஞ்சம் இதால போறவ கொஞ்சம் சீக்கிரம் போகலாம். அதை சுத்தி வரணும். பாசிக்குடான்னு மென்ஷன் பண்ணி வாராக்கள் துருவா படுத்து இறங்கி அப்படியே போயிடலாம். அப்படி இல்ல நாங்க வாழைச்சேனை போயிட்டு எங்களுக்கு சின்ன சின்ன வேலைகள் இருக்கு முடிக்கணும்னு சொன்னா அப்படியே துருவா போகலாம். அவட தலையே போக வேண்டிய இடம் இருக்கு. சரி தம்பி, நன்றி தம்பி. சரி, நன்றி. சரி, நன்றி தம்பி. ஓட்டோ நம்பர் நாங்க ஹெல்ப் பண்ணல குறிப்பிடல. தம்பியில கண்டக்ட் நம்பர் இருக்கா சொல்லுங்கப்பா. 38 077 38 081. சரியப்பா. நீங்க வந்து காலையில 7 மணில இருந்து நைட்டு 6 மணி வரை நிப்பீங்க. 6 வரை நிப்பீங்க. அது பிற்பாடு உங்களுக்கு போன் கேர் வந்தா வருவீங்க. இந்த நம்பரை குறிப்பிட்டிருக்கீங்க. பாக்குற உறவுகள் கண்டிப்பா உங்களுக்கு உடனே ஏற்படுத்தி வருவாங்க. ஓகே, பாய்.
இருந்து 600 மீட்டர் தூரம் போனோம்னா பாசிக்கலாம். பார்த்துட்டு அந்த சுத்தி வளைச்சி பாருங்க, ஒரு வியூவானா சூப்பரா இருக்குன்னு. அதே போல கொஞ்சம் ஹோட்டல் தன்மையும் கூட, ஹோட்டல் எல்லாம் வந்து எக்கச்சக்கமான ஹோட்டல்கள் இருக்குது. அதுல எது விதமான இதுகளும் இல்லை. மற்றது குடிச்சிட்டு வெளியே வந்து அந்த பைப் தண்ணியில குடிச்சிட்டு போற அளவுக்கு, இன்னத்துல குடிச்சிட்டு போற அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது. புதுசா வர உறவுகளுக்காக இந்த பதிவு. அதுக்கு ஒரு சில கட்டணங்கள் விடுவாங்க. இந்த பாத்தீங்கன்னா இருக்குது பாருங்க, எல்லாம் வந்து இருக்குது. அதுக்கு சில கட்டணங்கள் இருக்குது. 50 ரூபா, 60 ரூபா, 100 ரூபான்னு சொல்லி ஒவ்வொரு இதற்கும் ஒரு கட்டணங்கள் இருக்குது. ஃபுல்லா அங்கேயால ஹோட்டல் தான் பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு தொடர்ச்சியா 4 நாள் லீவ் வந்தபடியா இன்னைக்கு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வந்து அதிகரித்தான் காணப்படுது. விவசாய குடும்பம், மற்றது பௌர்ணமி குடும்பம், மற்றது அதே போல் சனி ஞாயிறு இந்த பாருங்க லீவ் வந்து வெள்ளக்காரர்களும் வெளிநாட்டில இருந்து வர விலைகளும் வந்து தங்களுடைய இதுகளை வந்து ஃபன் பண்றாங்க. இங்கே அதுக்குரிய மாதிரி பார்க்கிங் வசதி எல்லாம் இருக்குது. பாருங்க, பார்க்கிங் வசதி எல்லாம் இருக்குது. ரோட் தான் கொஞ்சம் இன்னும் மின்னு இருக்குது. தம்பி 100 ரூபாயாம் வீடியோ. தம்பி பேர் என்ன? வினோத். என்ன பாடு? நல்ல சுகமா இருக்கீங்க. எப்படி டூரிஸ்ட் எல்லாம் அப்படி வராங்களா போறாங்களா? பிடிச்ச 4 நாள் லீவுக்குள்ள எப்படி இன்றைக்கு என்ன டைம்? இப்ப ஒரு 10 அப்ப போகுதா? அப்ப நீங்க என்ன விளக்கம்? நீங்க காலையில இருந்து துணிக்கு வருவீங்க, துணிக்கு போறீங்க. காலையில 6 மணிக்கு வந்து போகணும். பின்னரம் 6 மணி 7 மணியா போகும். சாப்பாடெல்லாம் இப்ப சாப்பாடுலாம் தருவாங்க. அதுல ஒரு ரைட். ஓகே, தேங்க்ஸா. 100 ரூபாயா? 100 ரூபா. நாங்க டிக்கெட் எடுத்துட்டோம். ஒரு நிலை பார்த்து பார்க் பண்ண போறோம். கட்டி இருக்கிறாங்க, இருக்குன்னு தெரியாத கேட்டுக்கொள்ளலையே கவனிக்கிறாங்க. சுத்தி வரைக்கும் அந்த கைத்தால கட்டி வச்சிருக்கிறாங்க. என்னதுன்னு தெரியல, நாங்க கேட்டுக்கொள்ளல. வெஹிக்கிள் வந்து போகட்டும். நாங்க ஒரு நிலை பார்த்து அடிப்போம். நாங்க சின்ன வாகனம் தானே, நாங்க ஒரு நிலை பார்த்து அடிப்போமா? கேட்டுக்கொள்ள அவரேன்னு கட்டி வச்சிருக்காரு. இந்த வாகனத்தை நாங்க பார்க் பண்ணிட்டோம். வாங்க பாப்ப நிலப்பாடுகள். ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்றீங்க, அண்ணனோட வீடியோ வந்து அவ்வளவுக்கு கிளியர் இல்லைன்னு அப்படி இப்படின்ட்டு. நாங்க வந்து இருக்கிறத போட்டு சமாளிக்கிறோம். இல்லாத விஷயத்த எதிர்பார்க்க வேண்டாம். சரிதானே? இல்லாத விஷயத்த எதிர்பார்க்க வேண்டாம். போட்டி கொள்ளாம இருக்கிறது எங்கள்கிட்ட இருக்கிறது உள்ளதுதான். நாங்கள் அதை பற்றி மாதிரி தான் கன்சர்ன் பண்ணி எங்களால் முடிஞ்ச வரைக்கும் செய்து கொண்டு இருக்கோம். வர கட்டங்களில் கண்டிப்பாக சிறப்பாக செய்ய நாங்கள் முயற்சி பண்ணுவோம். ஃபுல்லா வாகனம் தான் பாருங்க. வெயில் 10:30 11 போகுது. இங்கே பாருங்க, இப்போதான் அந்த டூரிஸ்ட்கள் பெரும்பாலும் வர்றாங்க. ஒரு குடியில் உண்டு 3 பேர் இருக்கிறாங்க. என்னன்னு தெரியல. அக்கா வணக்கம். உங்களோட கதைக்கலாமா? கொஞ்சம் கதைக்கலாமா? ரைட். இதுல அக்கா கதைக்கலாம் உங்களோட டூரிஸ்ட் ஆகுமே. ரைட். ஓகே இருக்கிறாங்க. பெரும்பாலும் பாருங்க, ஒரு சிலர் நேரத்தோட வந்து குளிச்சுட்டு போறாங்களா. மற்றாக்களிப்பான் வந்து கொண்டிருக்காங்க. ஃபுல்லா வானம் தாங்க. அதை ஃபுல்லா வானம் தான்.
இங்கே சர்பத் கடையும் இருக்குது, எமிலி கடையும் இருக்குது. ஆ வணக்கம்ண்ணே, என்ன பாடு சும்மா இருக்கீங்களா? என்ன மாதிரி வியாபார பாடு? என்ன உங்களோட பேர் என்ன? நிரோஜன். நிரோஜன், என்ன மாதிரி சீசன் 4 நாள் லீவ் என்ன? எப்படி வியாபார பாடு எப்படி இருந்தது? டூரிஸ்ட் நம்பர்கள் வியாபாரம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. வியாபாரம் ஸ்லோவாக இருக்குது. அப்போ வர்ற டூரிஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அப்படியா? என் தொடர்ச்சியா 4 நாள் லீவ் இருந்து தானே என்ன? 4 நாள் லீவு தான், டூரிஸ்ட் பெருசா செய்யணும். டூரிஸ்ட் வருகை வந்து அந்த அளவுக்கு இல்லை. கடை எவ்வளோ நான் வச்சுருக்கிறீங்க? கடை காலம் இருந்திருக்கு, இப்ப ஆரம்பம் இருந்திருக்கு 4 வருஷம் 5 வருஷமா. 5 வருஷமா வச்சிருக்கீங்க. 5 ஆரம்பத்துல நீங்க பார்த்ததுக்கு இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? கொஞ்சம் வளர்ச்சி பெற்று, அது மட்டும் இருக்குது. அது என்ன சொல்றீங்க? இப்போ கொஞ்சம் வளர்ச்சி பெற்றிருக்கு பாசிக்கிட்டா. வளர்ச்சி மாறுதல் ஒன்று பண்றீங்க. கடையெல்லாம் கொஞ்சம் கூடித்தானே? கடையெல்லாம் இப்படி அதுல எல்லாம் சாமான்கள் என்ன மாதிரி தெரியும்? அதுகள் இப்போ ஒன்றுக்கு ஒவ்வொரு விலை மாதிரி வச்சிருக்காங்க. உங்களோட சர்பத்து என்ன விளக்கம்? அமைச்சிருக்கீங்க. உங்களோட ஜூஸ் எல்லாம் எவ்வளவு போகுது? மற்ற சர்பத்துல விளக்கம் என்ன? உங்களை பலுடா இருக்கு, பலுடா இருக்கு. பலுடா எப்படி சொன்னா ஐஸ்கிரீம் எல்லாம் போட்டு 250 ரூபா. பலுடா ஐஸ்கிரீம் எல்லாம் போட்டு 350. 250. சர்பத் 200 ரூபா. தெம்பிலி ஜூஸ் இருக்கு 200 ரூபா ஜூஸ். மற்ற மைலோ ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் போட்டு கொடுக்குற ஜூஸ் முழுக்க 200 ரூபா. 200 ரூபா. அப்ப கொஞ்சம் நான் நினைக்கிறேன் மளிகை தான் இருக்கு. 300 ரூபாய் 250 ரூபா வெளியில போகுது. உங்களோட கொஞ்சம் மளிகை தான் இருக்கு. சரி தம்பி, எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலையும் உங்களுக்கு என்னோட உரையாடினதுக்கு நன்றியா. ஃபுல்லா ரோஜனா கடை இது உள்ள அங்கால கடைகள் நீங்க பெரும்பாலும் பார்த்துருக்கீர்கள். ஃபுல்லா ஐஸ்கிரீம் கடை தான் கூட ஆகும். என்ன அது முன்னுக்கு இருக்கிறது வந்து அவனோட ப்ரோசஸ் மாறுற இதுகள். டைம் இருக்கிறபடியா கொஞ்சம் ஜனங்களை கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். இப்போ 10, 40, 50 போகுது. ரோட்டா இருக்கு, டைம் இதெல்லாம் இருக்கு. அவனு போட் போட்டிருக்காங்க. பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு. இஞ்சால கொசு மாறுற கடை ஒன்று இருக்கு. அவங்க அந்த இஞ்சால கோப்பி குடிப்பாங்க, கூட்டு குடிப்பாங்க. சூடா எல்லா கூட்டு சைத்தங்கள் எல்லாம் இருக்கு. பெரும்பாலும் குடிச்சிட்டு வராது. ஸ்பீட் போட் எல்லாம் போகுது, பயங்கரமா தான் இருக்குது. வருகை எல்லாம் பார்ப்போம் உள்ள போய் என்ன நடக்குது. ஸ்பீட் போட்டு நிற்குது, அங்கே ஒரு கப்பல் நிற்கிற மாதிரி சின்ன ஒரு லான்ச் மாதிரி வந்து லான்ச். அது நான் நினைக்கிறேன் ஃபுர்னஸுக்கு மட்டும் சில ஒன்றும் நினைக்கிறேன். அவங்க தானே அதில் எல்லாம் கொஞ்சம் தேய்ச்சி பெற்றவர்கள், பயிற்சி பெற்றவர்கள். அதனால அவங்க இதில் கொஞ்சம் மீன்கள் இருக்குது, கொடுத்துருக்காங்க. தலைப்பில் படுத்துக்கிறாங்க.
ஃபுல்லா ஒரு குடி ஒன்று கண்டு தான் போவாங்க போல தெரியுது. போட்டெல்லாம் நிற்குது. போட்டெல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் இந்த குறிப்பிட்ட தூரத்துக்கு போகிறதுக்குரிய விலைவாசிகள் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். 2000 3000 தெரியல. விசாரிப்போம் இந்த விளக்கம் வந்து கொஞ்சம் குடிச்சு பாருங்க. பாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்க பாய் சிரிங்க சிரிங்க பாய் குட்டா வெரி குட். பாருங்க இந்த நாள் மீன் பிடிக்காரு தெரியா? மீன் பிடிக்காரு நாம் பிடிக்காரு தெரியல. மீன் பிடிக்காரா? தெரியல இருக்கா? பார்ப்போம். பொடிய நிக்கிறான், விசாரிச்சு பார்ப்போம் என்ன விளக்கம் வந்து. தம்பி வணக்கம். என்ன பாடு? நல்ல சோ. தம்பியோட பேர் என்ன? என் பேர் வந்து கவி. கவி. கவி சொல்லுங்க தம்பி, இந்த போட்டர் நிலப்பாடு என்னன்றது சொல்லுங்க. போட்டர் நிலப்பாடுன்னு சொல்லி நீங்க எதை கேட்க வரீங்க? அதாவது இந்த குடிசையில ஏத்துறீங்க தானே? ஆமா. அவஸ் கணக்கா இல்லாட்டி இப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள்ள தூரத்துக்குள்ள போயிட்டு வர்றீங்களா? அது 2 விதமான ரைடு இருக்குன்னா, ஒரு ரைடு வந்து சும்மா ஒரு ரவுண்ட் ஒன்று சுற்றிட்டு வரதுக்கு, அடுத்தது வந்து மீன் குரல்ஸ் எல்லாம் போய் பார்த்து வரதுக்கு இருக்கு. அடுத்த பேக்கேஜ் வந்து 3 hour பேக்கேஜ் வந்து ஐலாண்ட், அதுக்கு அங்கால சைட் போற மாதிரியும் வரும். அந்த ஐலாண்டு அங்கால பக்கம் ஐலாண்ட் வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு திறந்த ஒரு இங்க இருந்து எப்படியும் ஒரு 9 கிலோமீட்டர் இருக்கு. இவ்வளவு திறந்து 9 கிலோமீட்டர். ஆமா. 3 hour பிடிக்கும் போய் வர்றது எல்லாம் சேர்த்து. சரிங்க. பொதுவா அப்படி ட்ராவல் பண்றது நாங்க அந்த அயலுக்கு இருக்கு எவ்வளவு திறந்து ஒரு 3-3.5 கிலோமீட்டர் கேட்கீங்களா? 8 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட. இங்க இருந்து அந்த ஐலாண்ட் வந்து 8 கிலோமீட்டர். அப்ப நாங்க இப்ப அவஸ் கணக்கு என்ன விளக்கம்? ஒரு மணி நேரத்துக்கு அப்படி எடுக்கணும். 1 மணி நேரத்துக்கு வந்து இல்லைன்னா 40 நிமிஷத்துக்கு 8500 ரூபாயும், 20-25 நிமிஷத்துக்கு வந்து 6000 ரூபாயும் எடுக்கிறாங்க. இந்த 8500 ரூபாயும் 6000 ரூபாயும் எடுக்கிறாங்க. அதை விட குறைய பேக்கேஜ் வந்து நார்மலா அப்படி ஒரு ரவுண்ட் சுத்திட்டு வரதுக்கு வந்து 3500 எடுக்காங்க. 3500. எத்தனை போட் தம்பி ஓடுது? எத்தனை, அதாவது காலையில இருந்து எத்தனை மணி ஸ்டார்ட் பண்ணி எத்தனை மணி? மார்னிங் 6ல இருந்து ஈவினிங் 6 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். இதுல வந்து 5 போட், மொத்தமா 5 போட் வந்து 5 போட்டு எல்லா இதுல இருக்க 5 போட்டும் கிளாஸ் போட் தான். நம்ம ஏத்த பேக்கேஜுக்கு, நம்ம இஷ்டமான பேக்கேஜுக்கு நம்ம போய் கொண்டு வரலாம். ஓகே தம்பி. மற்றது நீங்க வந்து 365 நாள் நிற்பீங்களா இல்லாட்டி இப்பனா அதோட விளக்கம் என்ன? 365 நாள் மாட்டுக்கிறது. அதுல எந்த மாட்டுக்கிறது? நீங்க இப்ப 5 போட்டுன்னு ஒரு அமைப்பா சங்கமா நிக்கிறீங்களா? ஆமா. 5 போட்டுக்கும் 5 முதலாளி இருக்காங்க. நன்றி தம்பி உங்களோட. அங்கால இந்த ஸ்பீட் போட்டுகள் அது நம்ம ஆட்கள் வந்ததுக்கு மாட்டாங்க. அது பொறுமைஸ் தான் கொஞ்சம் அதில் விளக்கங்கள் தெரியும். விளக்கம் தெரியாது. பெரும்பாலும் அவங்க அதை தான் கவர் பண்ணுவாங்க. நமக்கு போய் வேற ஆசைதான். விலைவாசியை கேட்டால் தான் கொஞ்சம் தலை சுத்துறது. அதனால கொஞ்சம் வாங்குறோம். கேட்க முடியும். உங்களோட பேசுறாங்க. பேசுங்க, சொல்லுங்க. தம்பி வணக்கம். வணக்கம். என்னடா நான் பிஸியா இருக்கேன். கொஞ்சம் பிஸியா இருக்கு. அவரும் போறாரா? தம்பியோட சாத்து முடிக்கிட்டா 2 பேரும் கொஞ்சம் பிஸியா இருக்கலாம். இந்த ஸ்பீட் போட்டுகள் இப்ப போகுது தானே தம்பி? அதோட விளக்கங்களை அதுல வந்து இப்போ ஒரு ஆள் போறேன்னு சொன்னா 4000 ரூபா. ஒரு ஆளுக்கு 4000. எத்தனை மணித்தியாலம் தம்பி அது? அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் தான் பண்ணுவாங்க. இங்க இருந்து அங்க போயிட்டு வருவாங்க. இதுவரை இந்த எத்தனை மீட்டர் இருக்கு? ஒருத்தர் இருந்து அந்த இருக்கு. இந்த போட்டுல போகுது அந்த அந்த பாறைக்கு பக்கத்துல போயிட்டு வருவாங்க. போயிட்டு வர்றதுக்கு 4000. அப்ப இதை விட கூடுதலா பேக்கேஜ் அப்படி இருக்குதா? இதை விட என்னமா அவங்க நீங்க கேட்டு பாக்கணும். அதான் பாக்கணும். ஆமா. சராசரி இப்ப நீங்க 4000 ரூபாய்க்கு வாங்கணும்னா போயிட்டு வரலாம். பெரும்பாலும் அதுல போராக்கள் விராசரம் இருக்கு. வெளிநாட்டுக்காரங்க போவாங்க, நம்ம எல்லாரும் போவாங்க. நம்ம எல்லாரும் போவாங்க. 4000 தானே. 4000 பெரிய காசு. அப்படியா? ஆமா, எல்லாரும் போவாங்க. 4000 பெரிய காசு தானே. ஆமா, நீங்களும் போயிட்டு வரலாம் நினைச்சா.
சரி தம்பி, உங்களோட சரி. உதவிக்கு நன்றியா. ஓகே ஓகே ஓகே. இப்போ அங்கால போகிறதுக்கு அனுமதிகள் இல்லை. அந்த ஹோட்டலுக்குரிய இது எல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கின்றாங்க சொல்கிறாங்க. குடிக்கிறது குளிர்னா நம்ம கொஞ்சம் கஷ்டம். இந்த தண்ணி போட்டால் கடிக்கிற கூட நமக்கு. அதனால அது குடிக்கிறது சிரமம் இருக்காங்க. ஜூஸ் இருக்காங்க. தண்ணி போகிறதுனா 2 hour போகிறேன்னா செய்வோம் சார். இதில் வந்து நம்மளா அந்த பைக்கில் வரார்கள், ஓட்டோவில் வரார்கள், பஸ்ஸில் வரார்கள், விதமான பேமெண்ட் இல்லையா இந்த டைம் அவங்களாம் இதில் குளிக்க கொண்டிருக்காங்க. போட் போகுது, ஸ்பீட் போட் இந்த போகுது. மற்றது சின்ன சின்ன நாமல் போட்டு போகுது. மற்றது இந்த போகுது. ஹலோ, என்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க? விளையாட்டு சொல்லுங்க. என்ன செய்றீங்க? விளையாட்டு சொல்லுங்க. விளையாடுறீங்களா? அங்க பாருங்க, பாய் சொல்லுங்க. பாய் பாய் சொல்லுங்க. இத்துடன் இந்த பதிவை நாங்கள் முடிச்சு போகிறோம். இந்தியாவில் பிடிக்கிற இதுகள் தான் இருக்குது. அடுத்த வீடியோல சந்திப்போம். மற்றது உங்களுடைய நாங்கள் கருத்துல நாங்கள் கேட்குறோம். எப்படியான வீடியோக்கள் நாங்கள் உங்களுக்கு பதிவு செய்யப்படுவோம். உங்களோட கருத்துல நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் வந்து எங்களுடைய கருத்துக்களை முன்வைச்சா கண்டிப்பாக வர காலங்களில் வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்சதில் வந்து கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக தருவோம். அடுத்த சந்திப்போம். நன்றி. நீங்கள் ஆட்டோ எது அடிபட்டது? எதுவுமே அடிபட்டது? ஆட்டோ பைக் எது ஆட்டோ போட்டு ஆட்டோ எந்த அடங்க? ஐயோ, அந்த கல்லு 2 சாரம் தனி சாரம். சரி சரி. இல்ல கண்ணார பேகமா தான் வந்திருக்கேன். அட பேகமா தான் வந்திருக்காரு. இல்ல இல்ல அது இல்ல பெல்ட் இல்ல. கண்ணார பெல்ட் கிடக்கு. இல்ல நம்ம வீட்ல பேச ஒண்ணுங்க. இல்ல இல்ல ஆயத்தோட போய் தாக்குமே. பைக் எது மாட்ட பைக் எது? என்னடா தம்பி நில்லுங்க, தம்பி நில்லுங்க. பைக்கா பைக் ஆட்டோ பைக் ஓடி வந்து வரங்க. ஆயத்தோட போயிட்டு சந்தோஷப்படணும். என்ன இல்லாட்டி எவ்வளவு சிக்கப்பட்டு
இல்ல இல்ல ஆக்கள் அனுப்பி ஆயிட்டானே ஆக்கள் அனுப்பி ஆகி ஆக்கள் அனுப்பி சரி தம்பி வாங்க பைக் அது அப்ப எனக்கு ஒட்டே பைக் இருக்குது பைக்கு ஓட்டோ நீங்களே ஓடி வந்த நீங்க இல்லையே ஓ நான் வரேன் ஏன் வீடியோ பண்ண உங்களுக்கு உங்களுக்கு சின்ன காயம் என்ன இல்லை ஏன் வீடியோ பண்றீங்க